Hi students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணுறது நமக்கு நம்ம எழுத போகிற எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸும் கேட்கலாம், இல்லை ஒரு சாம்பிளாக கூட நம்ம இதில் ஏதாவது நமக்கு 1 மார்க் கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? நம்ம சேனலில் 11th இங்கிலீஷ்க்கு லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த 2 மார்க் அப்ரிசியேஷன்ஸ், 3 மார்க் கொஷின் ஆன்சர், 3 மார்க் இஆர்சி, 5 மார்க் பேராகிராஃப்ஸ், இது எல்லாமே தயவு செஞ்சு போய் படிச்சுருங்க. ஏன்னா அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுடைய கொஷின் பேப்பரில் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை தரேன், என் ஸ்க்ரீன்லையும் அந்த வீடியோட லிங்க் தரேன். சரியா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பேப்பரில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட் 2 செக்ஷன் 1 அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 21 இது ரெண்டு ஹூ வாஸ் போலிங் ப்ரோக் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அப்புறம் அலிட்ரேஷன் வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் அப்படின்றப்போ நமக்கு இந்த லேண்ட்ஸு லீவ்ஸ் இது ரெண்டும் நமக்கு அலிட்ரேஷன் வேர்ட்ஸாக வரும். அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சரியா? அடுத்து 22ல் ஏபி ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின் தான். 23ல் ஏபி ரெண்டுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். 24லையும் ஏபி ரெண்டுமே நம்ம சொன்னது தான். 25ல் பி நம்ம சொன்னது. ஏ ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லைனில் நமக்கு எதுவுமே இல்லை சார். இது ரைமிங் வேர்ட்ஸ். ஓகே, ரைமிங் வேர்ட்ஸ்ன்றப்போ நம்ம லாஸ்ட் இனாஃப், ரஃப். சரியா? அதை கொஞ்சம் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறீங்க, என்னை மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. 26ல் ஏ நம்ம சொன்னது, பி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் நம்ம சொன்னது தான், மெட்டாஃபர் இது. சரியா? அப்புறம் 27 to 30 நமக்கு கிராமர் வரும். நெக்ஸ்ட் 31, 32, 33 இஆர்சி மூணுமே நம்ம சொன்ன இஆர்சி தான் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. அதே போல் கொஷின் ஆன்சர் 34, 35, 36ல் 34ம் 35ம் நம்ம சொன்ன கொஷின். 36 மட்டும்தான் நம்ம சொல்லாத கொஷின் வந்திருக்கு. பட் நம்ம எனி 2 தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ 34ம் 35ம் நம்ம எழுதிடலாம். செக்ஷன் 3ல் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் கேட்பாங்கன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம தனித்தனியாக வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கனாவே இந்த செக்ஷன் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் 4 5 மார்க் கொஷின். இதில் 41ல் பேராகிராஃப், இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட்டும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. 42ல் போயம் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ கொஷின் நம்ம சொன்னதுலேருந்து கேட்டிருக்காங்க. கன்ஃபஷன்ஸ் ஆஃப் அ பாண்ட் ஸ்பெக்டேட்டர் போயம் 2 சொல்லியிருந்தோம், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம சொல்லாது. 43ல் ஏ நம்ம இம்பார்ட்டன்ட் சொன்னதில்லை, பட் பி நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? வித் த ஃபோட்டோகிராஃபர் சொல்லியிருந்தோம், அதான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 பேராகிராஃபுமே என்ன பண்ணிடலாம், ப்ரோஸும் அட்டன் பண்ணிடலாம், போயமும் அட்டன் பண்ணிடலாம், சப்ளிமெண்ட்ரியும் அட்டன் பண்ணிடலாம். கொஷின் நம்பர் 44ல் நோட் மேக்கிங் ஆர் சம்மரைசிங் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். 45ல் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங். ஏ ஒரு அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க, பி நமக்கு இன்ஃபார்மல் லெட்டர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 46ல் ஏ எரர் ஸ்பாட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சாய்ஸாக நமக்கு சாரி இது எரர் ஸ்பாட் கிடையாது. 46ல் ஏ எரர் ஸ்பாட் தான் கேட்பாங்க எப்போதும். பட் இந்த தடவை ஐடென்டிஃபை த ஃபீல்டு கேட்டிருக்காங்க. நான் கொஸ்டினை ஒழுங்காக ரீட் பண்ணி பார்க்காம இருந்துட்டேன். சரியா? ஸோ அது கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக பி நமக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க. 47ல் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு சாய்ஸாக நமக்கு இங்கே ஜென்ரல் பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. டிசிப்ளின் பற்றி எழுது. இந்த மாதிரி ஜென்ரல் பேராகிராஃப் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மேக்ஸிமம் அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஜென்ரல் பேராகிராஃப் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரியா? ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.